அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம் நட்புகளுக்கு, உறவுகளுக்கு, சக மனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த பரிசு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொருளா இல்லது பணமா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு அப்படிங்கிறது நாம் அவர்களோடு நமது பொன்னான நேரத்தை செலவிட்டு உரையாடுவது, நம் இன்ப துன்பங்களையும் அவர்களது இன்ப துன்பங்களையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வது. இதுவே நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இதை சும்மா சொன்னா ஏத்துக்க முடியாது. ஒரு அழகான கதை மூலமா இதை ரொம்ப அழகா சொல்ல முடியும். அது ஒரு ஹாஸ்டல். அங்க ஜான், பீட்டர்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஜான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, அவன் யாரோடையுமே பேச மாட்டான். அவன் ஒரு இன்ட்ராவர்ட். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அவங்கிட்ட போய் யாராவது பேசினா 4 வார்த்தை பேசினா அவன் 1 வார்த்தை பேசுவான், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஆள். ஆனா பீட்டர் எப்படி அப்படின்னா, அவன் சகஜமா எல்லாத்தோடையும் பழகக்கூடிய ஒரு ஆள். எங்கேயாவது ஒரு 5 பேர் விளையாண்டு இருந்தாங்க அப்படின்னா இவனே அங்க போய் அவங்க கூட அந்த விளையாட்டுல சேர்த்துக்கிறது. எங்கேயாவது 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவனே போய் அந்த உரையாடல்களை கலந்துக்கிறதுன்னு சொல்லி நட்புகளோட ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்ப பீட்டர் ஒரு நாள் கேட்கறான், ஏன்டா ஜான் இப்படி இருக்கிறான், யாரோடையுமே அவன் பேச மாட்டேங்கிறான், என்ன காரணம் அப்படின்னு கேட்கறான். அது அவனுடைய கேரக்டர் தான், அவனை விட்டுரு, அவன் தனியா இருக்கிறத விரும்புறான் போல் இருக்குன்னு மற்ற நண்பர்கள் சொல்றாங்க, இவனும் விட்டுறான். ஆனா பீட்டர் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் ஏன் இப்படி இருக்கான், எல்லாத்தோடையும் கலந்துக்கலாமே அப்படின்னு இவன் ஒரு பக்கம் ஆசைப்படுறான். ஆனா அது நடக்கிறது இல்லை. ஒரு நாள் ஜான் என்ன பண்றான், அவனுடைய ஹாஸ்டல் இருந்து கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் மெடிசின்ஸு, பேகு, இந்த மாதிரியான நிறைய பொருளை எடுத்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல பீட்டர் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹேண்ட்பால் விளையாண்டுட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் ஒரு இடத்துல இது எல்லாத்தையும் கீழே போட்டு அவன் விழுந்துடுறான். அப்ப பீட்டர் உடனே அங்க போய், ஏன்டா சொல்லியிருந்தா நாங்களும் ஹெல்ப்புக்கு வந்திருப்போம்ல, நீ வாட்டுக்கு எங்கள்கிட்ட சொல்லாம இதெல்லாம் எடுக்கிற, நீ எதா இருந்தாலும் ஹெல்ப்புன்னு ஒண்ணு கேட்கலாம்ல, ஏன் இப்படி யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிற, ஏன் இப்படி இருக்கிறன்னு அதே இடத்துல அவனை ஒரு நட்போட கடிந்து கொள்கிறான். அப்புறம் அதையெல்லாம் பார்த்து ஜான் அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இதுக்கு மேல ஜானை இப்படி விடுறதுக்கு பீட்டருக்கு விருப்பம் இல்லை. பீட்டர் என்ன பண்றான், ஜானை தேடிட்டு போறான். ஜானோட கொஞ்சம் கொஞ்சமா பழகுறான். ஜானுக்கு இந்த பீட்டருடைய நட்பு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஜானும் பீட்டரோடு மிக அன்பாக பழகி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் பீட்டர் அவனை தேடிட்டு வரலன்னா இவன் அவனை தேடிட்டு போய் அவங்க கூட பேசுறான். யாரோடையுமே பேசாம இருந்த ஜான், பீட்டர் அவனே வழிய வந்து பேசுனதுனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தினம் தினம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். காலங்கள்லாம் கடந்து போகுது. ஒரு நாள் ஜானும் பீட்டரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வருடங்களே கடந்து போயிருது. அப்போ ஜான் வந்து பீட்டர் கிட்ட சொல்றான், பீட்டர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என் உயிரை காப்பாத்தி இருக்கிற அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை நீ நம்புவியா அப்படின்னு கேட்கறான். அது பீட்டர் சொல்றான், என்னடா வளர்ற, நான் எங்க உயிரை காப்பாத்தினேன், நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் பழகிற மாதிரி உங்ககிட்ட பழகிறேன், அவ்வளவுதான், இதுல என்ன உயிரை காப்பாத்துறது இருக்குது, இல்ல, நான் பொதுவா யாரோடையும் பழகாம ஒரு குணாதிசயம் வச்சிருந்தேன். அது எனக்குள்ள என்னது ஒரு டெப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால நான் அன்னைக்கு நீ ஒரு நாள் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் எல்லா பொருளையும் கொண்டு போனேன் இல்லையா, அன்னைக்கு நான் சூசைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அன்னைக்கு நீயா வழிய வந்து என்கிட்ட பேசாம இருந்திருந்தீன்னா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா நிலைமை அப்படி போகல. நீ வந்து எங்க ஊரை பேசி எனக்குள்ள இருந்த ஒரு நட்பை வெளியே கொண்டு வந்து எங்கூட உரையாடின, உன்னுடைய பொன்னான நேரத்தை எங்கூட செலவிட்ட, இதனால எனக்குள்ள இருந்த டெப்ரெஷன்லாம் போயிடுச்சு, சூசைட் பண்ணணுங்கிற மென்டாலிட்டி என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான் ஜான். பீட்டர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இது ஒரு கதை தான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சக மனிதனோடு உரையாடுவது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்துல நாம் தவறவிட்ட மிக முக்கியமான விஷயமும் இதுவே. ஆகவே நட்புகளோடும் நம் சொந்தங்களோடும் நம் அனைத்து உறவுகளோடும் உரையாடுவோம். இந்த உரையாடல்களே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிக விலையுயர்ந்த பரிசு. நன்றி.